தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. கடலூர் மக்களவை தொகுதியில் பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் வேட்புமனு தாக்கல் செய்தார். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தேவநாதன். வணக்கம் தேவநாதன். இயக்குனர் தங்கர் பச்சானோடு வேட்புமனு தாக்கலின் போது யார் யாரெல்லாம் உடனிருந்தார்கள், விவரங்களில்? கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இயக்குனர் தங்கர் பச்சன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா, இன்று அவர் வேட்புமனு தாக்கல் செய்யறதாக சொல்லியிருந்த நிலையில அவர் கடலூர் செம்மண்டலம் பகுதியில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் ஊர்வலமாக வந்தார். அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 200 மீட்டருக்கு முன்னதாக அந்த கூட்டம் அனைவரையும் நிறுத்திவிட்டு அதன் பிறகு தங்கர் பச்சன் மற்றும் அவருடைய கட்சி மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளே சென்றனர். அங்கு கடலூர் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் கடலூர் மாவட்ட ஆட்சியருமான அருண் தம்புராஜிடம் அவர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் அவருடைய வேட்புமனுவை மாவட்ட ஆட்சியர் பெற்றுக்கொண்ட நிலையில மாற்று வேட்பாளராக அவரது மனைவி தமிழ்ச்செல்வி வேட்புமனு தாக்கல் செய்தார். அந்த இருவருமே தற்போது வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில விரைவில், அதாவது வேட்புமனு பரிசீலனை முடிந்த பிறகு கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதி முழுவதுமே தன்னுடைய பிரச்சாரம் இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியை கைப்பற்றுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளிலும் ஈடுபட்டு அதிக அளவிலான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இந்த முறை கடலூர் நாடாளுமன்ற தொகுதியை நிச்சயமாக தான் கைப்பற்றுவேன் என்று தங்கர் பச்சன் தெரிவித்துள்ளார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.